இயக்குனரும் நடிகருமான திரு தம்பி ராமையா இணைஞ்சில் இருக்காரு. அவரோட பேசலாம். வணக்கம் சார். நிச்சயமா இது ஒரு இயக்குனரா பார்க்கும்பொழுது உங்களுக்கு ஒரு அதிர்ச்சிகரமான சோக செய்தியாக தான் இருக்கும். பாக்யராஜ் அவர்கள் பற்றிய நினைவுகள், ஏன்னா நீங்க அவரோட பயணம் செஞ்சிருக்கீங்க, கூட சேர்ந்து நடிச்சிருக்கீங்க. அவருடைய அந்த நினைவுகள் உங்களுக்கு, அவர் பற்றின இரங்கல், இதை பத்திலாம் நீங்க எங்களோட சொல்லலாம். ஒரு இயக்குனரா கிடையாது, ஒரு கதாசிரியரனா கிடையாது, ஒரு வசனகர்த்தாவா கிடையாது, ஒரு ரசிகனாக முதல்ல நாங்கெல்லாம் இளம் பிராயத்துல எம்ஜிஆரோட காட்டுத்தனமான விசுவாசி. அடுத்த எம்ஜிஆரை நான் சினிமாவில் பார்த்தேன். அந்த காலகட்டத்துக்கு அப்படி ஒரு எம்ஜிஆர் தேவைப்பட்டது. ஒரு ஃபிளெக்சிபிலிட்டியான எம்ஜிஆர் பாக்யராஜ் சார் தான். அதனால அப்பேற்பட்ட தன் குழந்தைகள் இல்லாத ஒரு புரட்சி தலைவர், ஒரு 38, 36 வயசு நடந்த பொழுதே பாக்யராஜ் சாரை எனது கலை உலக வாரிசு அப்படின்னு சொன்னாங்க. எவ்வளவு பெரிய பெயரை கடந்து வந்த ஒரு புரட்சி தலைவர் எனது கலை உலக வாரிசுன்னு சொல்லக்கூடிய. அப்போல்லாம் ரஜினி சார் இருக்காரு, கமல் சார் இருக்காரு, எல்லாரும் இருந்த பொழுதும் கூட ரொம்ப எல்லாரும் ஆக்டிவா இருக்கிற பொழுது, எல்லாம் இளமை திரும்ப இருக்கிற காலகட்டத்தில் சொல்ற பொழுது, அப்ப அந்த மனிதன் சொல்லுகிற பொழுது எவ்வளவு சர்வ வல்லமை கொண்ட ஒரு மனிதனாக இருந்துக்க முடியும் பாக்யராஜ் சார். அப்போலேருந்து நாங்கெல்லாம் நெகிழ்ந்து, அதெல்லாம் தாண்டி இவர் இந்த நாட்டுக்கு அர்ப்பணித்த உணர்வுகள் இருக்கு பாத்தீங்களா. ஒரு குழந்தை பிறந்துருச்சுன்னா அதை தாய் தான் அதுக்கு மலம் கழுவி விடணும், ஒரு ஆயாம்மா தான் கழுவி விடணும், பாட்டி அப்பத்தா தான் இல்ல, ஒரு தந்தையாகவும் செய்ய முடியும்ன்றத சில ஐயோ அப்படின்ற ஒரு உணர்வு எல்லாம் அந்த முந்தான முடிச்சல எல்லாம் தகர்த்தெஞ்சாரு. இது நம்ம ஆளுல மிகப்பெரிய ஜாதியில ஏற்ற தாழ்வு அதெல்லாம் உடச்சு நொறுக்கி இருந்தார். மௌன கீதங்கள்ல கணவன் மனைவியுடைய கருத்து வேறுபாடு எவ்வளவு பெரிய எக்ஸ்ட்ரீம் போயிருந்தாலும் உட்கார்ந்து பேசுனா சரியாயிடும் அந்த மிகப்பெரிய உணர்வு அள்ளி கொடுத்தாரு. ஒவ்வொரு கான்செப்ட பண்ற பொழுதும் தன்னை அண்டர்பிளே பண்ணிக்குவார், தன்னை தாழ்த்தி கொண்டு அந்த கதையை உயர்த்தி கதையின் நாயனாக இருந்தாரு. எல்லா படங்கள்லையும் இவர் எங்க பேனை தொட்டு எழுதுனா சிவன், இவர் என்றால் சக்தி, கதாநாயகி சரியான சம வாய்ப்பு கொடுத்து அப்படி வாங்கியவர். ஒரு திரைக்கரையினுடைய பிதாமகன் அப்படின்னு மட்டும்தான் எல்லாரும் சொல்லுவாங்க. அதை தாண்டிய ஒரு நற்குணங்கள் ஒருங்கே அமைய பெற்ற அற்புதமான மனிதர். இன்னைக்கு அரசியல் உலகமாக இருந்தாலும், சினிமா உலகமாக இருந்தாலும், ஏன் குடும்பமாக இருந்தாலும், ஒரு குடும்பத்தை விட்டு வெளியே போகிற பொழுதோ, அரசியல் இயக்கத்தை விட்டு வெளியே போகிறதோ, குருநாதர் விட்டு பிரிந்து வெளியே போகிற பொழுதோ, வெளியே போனவன்னு அவன் செய்யக்கூடிய முதல் விஷயமாக்குறது, எங்கே வளர்ந்தானோ, யாரால் வளர்க்கப்பட்டானோ அவர்கள் மீது கல்லறிவதும் சொல்லறிவதும் வாடிக்கையாக போன இந்த கொடுமையான இந்த உலகத்துல ஒரு தனது பாரதி ராஜா சார் அந்த ஒற்றை மனிதன் அந்த குருநாதருக்காக ஒரு 16 வயசு அவர் வளர்ந்த பொழுதும் இவர் வளர்ந்தார், இவர் வளர்ந்த அவர் வளர்ந்தார். சமகாலத்தில் இருந்த பொழுதும் கூட குருநாதன் ஒரு இருப்பிடத்தை போட்டு தனது அந்தி நிறைவு நாள் வரைக்கும் அவர் பெயரை ஒரு கட்டத்தில் கூட உச்சரிக்காம முடியுமா? தவமாய் தவம் வருது ஒரு தவ புதல்வர். அவர் எல்லா குணங்களும் ஒருங்கே அமைய பெற்றவர். என்னை போன்றவர்களெல்லாம் நான்லாம் எம்ஜிஆருடைய காட்டுத்தனமான விசுவாசின்ற எல்லா இடத்தையும் பதிவு செஞ்சிருக்கேன். இன்னொரு எம்ஜிஆரை பார்த்தேன். இவர் கடந்த ஒரு 10 வருடங்களாக ஆக்டிவாக இருந்த பொழுதும் கூட அவரை இந்த கலை உலகமோ அல்லது அரசியல் உலகமோ அல்லது பொது சமுதாய உலகமோ அவரை உயர்ந்த இடத்தை பார்த்து அழகு பார்த்துச்சா அப்படின்னா ஒரு ரசிகனாக இல்ல, ஒரு எம்எல்சின்ற எம்ஜிஆர் அவர்கள் தான் அதை ஒழிச்சாங்க. நான் வருங்காலத்துல வேற ஒரு சூழ்நிலை இருந்திருந்தா, எம்ஜிஆர் மட்டும் உயிரோட இருந்திருந்தா இவர் எவ்வளவு பெரிய சிறப்பு சேர்த்திருப்பாருன்னு இன்னைக்கு வரைக்கும் ஒரு ரசிகனாக இயங்குகிறேன். அந்த ஆத்மா கடைசி காலத்துல மகன் பரபரப்பான வெற்றியை தொட முடியவில்லை என்ற உணர்வு இதெல்லாம் இருந்திருக்கும். யார் வேணாலும் என்ன வேணாலும் பேசிடலாம். ஆனால் ஒரு முதல் மனைவியை தவிக்க விட்டு அவர் கலை உலக வாழ்வம் அவ்வளவுதான், செதஞ்சிருச்சு அவ்வளவுதான் அப்படின்ற பொழுது பூர்ணிமா நீ உள்ள அந்த கலை உலக இந்த பொக்கிஷம் தேவை என்பதற்காக தான் நடிப்பதையெல்லாம் டோட்டலா விட்டுட்டு இந்த பிதாமகனை சுத்தி இருந்து அவருடைய ஏற்ற இறக்கத்துல எல்லாம் பங்கெடுத்து கலை உலகத்துல கணவன் மனைவி ஆனவர்கள் கருத்து வேறுபாடால் பிரிந்து விடுவார்கள் அந்த மிகப்பெரிய பழமை வார்த்தை உடைச்சு நொறுக்கி இன்னைக்கு வரைக்கும் அன்றில் பறவைகள் மூலம் கைகோத்து அப்படியே மேல வந்த பொழுது அந்த காட்சியெல்லாம் நாங்கெல்லாம் பார்த்து, இதாப்பா குடும்பத்துக்கு இவர் சரியானவரியா, கலைக்கு இவர் சரியானவரியா, சமுதாயத்துக்கு இவர் சரியானவர்ப்பா அப்படின்ற மிகப்பெரிய நல்லொழுக்கங்கள் அவ்வளவு கொட்டி கிடந்த ஒரு அற்புதமான மகன். 73 வயது கொடுமை. பாரதி ராஜா சார் இறந்தாங்க, குருநாதர் கூட்டிட்டு போயிட்டாரான்ற மாதிரிலாம் அப்படியெல்லாம் சொல்லி நம்ம பேலன்ஸ் பண்ணிக்கலாமே ஒழிய பூர்ணிமா அம்மாவுக்கு, பூர்ணிமா அன்னைக்கு எல்லாம் வல்ல இறைவன் மிகப்பெரிய வல்லமையை கொடுக்கணும். இந்த மிகப்பெரிய கொடுந்துயரத்தை நடந்திருக்கவே கூடாத ஒரு துயரம் நடந்து விட்டது. இதை தாங்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பும் கட்டாயமும் பூர்ணிமா அன்னைக்கு இருக்கு. ஏன்னா மகன் இருக்காங்க, மகள் இருக்காங்க, பேர குழந்தை இருக்காங்க, அந்த வீட்டுக்கு வந்த செல்வ மகள், அற்புதமான தங்க மகள், எங்க குடும்பத்துக்கு வந்த மருமகள் இருக்காங்க. இதெல்லாம் அவர் குடும்பத்துல ஒரு ஆள் தான் நம்ம மாதிரி. நான் அப்படிதான் நினைச்சுக்குவேன். ப்ரேயர் பண்ணுவோம் இல்லையா, அப்படி மாதிரி இவரெல்லாம் அவர் மூலமா கற்றுக்கொண்டதும் பெற்றுக்கொண்டதும் அவ்வளவு. அவர் வச்ச புள்ளிகள் தான் இன்னைக்கு வேற விதமாக நாங்கள் எழுதி மக்களை ரசிக்க வைக்கிறதோ, சிரிக்க வைக்கிறதோ, ஏதோ சகிப்புத்தன்மை மூலமாக பிரச்சனை தீர்த்து வைக்கிறதோ, அவர் கையாண்ட யுக்திகளை தான் நாங்கெல்லாம் கையாண்டுகிட்டு இருக்கோம். அந்த தெய்வத்தின் திருவடிக்கு போயிடுச்சு. அவருடைய ஆத்மா சாந்தி அடைய நான் பிரார்த்தனை பண்ணுவதை தவிர இந்த ஏழை கிட்ட இன்னைக்கு இந்த வேற இதுவும் கிடையாது.
சாவுக்கு சாவு வரக்கூடாதான்னு சொன்னக்கூடிய வார்த்தை தான். இப்ப ஏற்பட்ட கொடுமையான செய்தி கேட்கிற பொழுது கைகால் பதறது, இதயம் நடுங்குது. ஏன்னா இவரு என் மகனுடைய திருமணத்துக்கு வந்து என் மீது அவருடைய பட்டிமன்றத்தெல்லாம் கலந்துக்கிற பொழுது அவ்வளவு உட்கார்ந்தா போதும், அவர் பட்டறிவும் படிப்பறிவும் கலந்த ஒரு பட்டினத்தார் அவர். கொடுமை சகோதரி, ரொம்ப என்னாலே தாங்க முடியல. இதை எல்லாரும் தாங்கணும். அவருக்கு அவ்வளவு விரிந்து பறந்து உலகளாவிய தமிழர்கள் மத்தியில அவர் இன்னைக்கு பாக்கிறார் சார், அப்படி நிக்கிறார். சுவரில்லாத சுத்திரங்கள்ல இருந்து அப்படி ஆரம்பிச்சா ஒவ்வொரு படைப்பை பத்தி மட்டுமே 6 மணி நேரம் பேச முடியாது. அந்த அளவுக்கு விஷயங்கள் நாங்க உள்வாங்கிக்கிறோம். அவரை உள்வாங்கியதனுடைய விளைவு தான் இன்னைக்கு ஓரளவாவது இந்த மெட்ராஸ்ல இருந்து திரும்பி ஊருக்கு போகாம மறுபடியும் இந்த மெட்ராஸ்ல நாங்க வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். அப்படின்னா அவர் தான் பிதாமகர். எல்லா விதத்திலையும் சிறந்தவர். அவருடைய இடத்தை உணர்த்து ரிட்டர்ன் அனுப்ப முடியுமா? முடியவே முடியாது. ஒரு கலை உலகம் நிச்சயமாக ஒரு அனாதை. இன்றைய தினத்திலிருந்து குறைந்தது 2 மாசத்துக்காவது அவர் நேசிப்பவர்களுடைய பேடம் நடுங்கும், அவர் இதயம் நடுங்கும், சிந்தனை தடுமாறும். அவ்வளவு பெரிய பாதிப்பு ஏற்படுத்தி கொடுத்திருப்பது மிகப்பெரிய பிதாமன்றா. அவர் பற்றி என்ன சொல்றோம்? இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.